வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 3 நாள் அரசு பயணமாக துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் இன்று புதுச்சேரி வருகின்றார். அவரது வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாட்டின் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் 3 நாள் பயணமாக இன்று 15ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார். சென்னை விமானத்திலிருந்து மதியம் 12:30 மணிக்கு புறப்பட்டு 1:10 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் வருகிறார். அங்கு கவர்னர், முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்கின்றனர். பின் அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக கடற்கரை சாலை பழைய நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐகோர்ட் நீதிபதிகள் விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார். அங்கு இரவு தங்குகின்றார். மறுநாள் 16ஆம் தேதி மாலை 3:45 மணிக்கு ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அப்துல் கலாம் கலையரங்கில் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்றுகிறார். தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு விருந்தினர் மாளிகை செல்கிறார். மறுநாள் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு காலாப்பட்டில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழக நேரு அரங்கில் நடக்கும் நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். துணை ஜனாதிபதி வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இதையடுத்து சுப்ரைன் வீதியில் உள்ள ஆசிரம ஆடிட்டோரியத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. குறிப்பாக போக்குவரத்து மாற்றம், எந்தெந்த இடங்களில் போலீசார் பணியில் ஈடுபடுவது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன், சீனியர் எஸ்பிக்கள் லட்சுமி சௌஜன்யா, பிரவீன்குமார் திரிபாதி, லால், நித்யா, இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு ஆரியூர் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் புதுச்சேரியின் பல்வேறு பகுதியில் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். இந்நிலையில் ஆரியூர் பகுதியில் ஆரியூர் கண்ணபிரான் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுமார் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்று பிறந்தநாள் விழா கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் கோடை வெயில் படிப்படியாக ஓய்ந்து வரும் நிலையில் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கத்திரி முடிந்த நிலையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தினமும் 99 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்தது. இதில் 4 நாட்கள் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி இருந்தது. நடப்பாண்டிலே அதிகபட்சமாக கடந்த 8ஆம் தேதி 104 டிகிரி பாரன்ஹீட் பதிவானது. அதன் பிறகு 11ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் 12ஆம் தேதி காலை 8:30 மணி வரை 8.28 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வெயிலின் தாக்கம் புதுச்சேரியில் படிப்படியாக குறைந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று முன்தினம் 97.4 டிகிரியாக பதிவாகி இருந்த நிலையில் நேற்று 95.4 டிகிரியாக மேலும் வெயில் குறைந்திருந்தது. தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறைந்து வருவதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். ரேஷனில் வழங்கும் இலவச அரிசியை கொள்முதல் செய்யும் பணிக்கான டெண்டர் கோரும் பணியை ஆன்லைனில் புதுச்சேரி கான்பெட் நிறுவனம் துவங்கியுள்ளது. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் சிவப்பு அட்டைக்கு 20 கிலோ, மஞ்சள் அட்டைக்கு 10 கிலோ என்று ஒற்றை அவியல் வெள்ளை அரிசி புதுச்சேரி அரசு சார்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் இலவசமாக வழங்கி வருகிறது. இதில் புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு மாதத்திற்கு மட்டும் ரூபாய் 23 கோடி செலவில் 5150 மெட்ரிக் டன் அரிசி விநியோகிக்கப்பட்டுள்ளது. 4 மாதங்களில் விநியோகிக்க இலவச அரிசியின் மொத்த தொகை மட்டும் 100 கோடி ரூபாய் ஆகியுள்ளது. முதற்கட்டமாக டிசம்பர் துவங்கி கடந்த மார்ச் மாதம் வரைக்கான அரிசி டெண்டர் மூலம் வாங்கி விநியோகிக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஏப்ரல் துவங்கி அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை அரிசி விநியோகம் செய்யும் தனியார் நிறுவனங்களிடம் டெண்டர் கோரும் பணிகள் அரசு உத்தரவு பெறுவதில் காலதாமதமானதால் இது ரேஷன் அரிசி விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என கருதப்பட்டது. அதனால் ஏற்கனவே அரிசி விநியோகம் செய்த நிறுவனத்திற்கு மீண்டும் 4 மாத காலத்திற்கு மட்டும் அரிசி விநியோகிக்க அரசு சார்பில் உத்தரவு வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். இது குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியதால் வரும் ஆகஸ்டில் இருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை விநியோகத்திற்கு தேவைப்படும் 46,350 மெட்ரிக் டன் அரிசியை கொள்முதல் செய்வதற்கு நேற்று முன்தினம் முதல் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் கான்பெட் நிறுவனம் ஆன்லைன் டெண்டர் கோரும் பணியை துவங்கியுள்ளது. இதில் பங்கேற்கும் நிறுவனங்களின் டெண்டர்கள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி திறக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட உள்ளது. இதேபோல் மாஹிக்கு 70 மெட்ரிக் டன் அரிசிக்கான டெண்டர் நாளையும், ஏனாமிற்கு 236 மெட்ரிக் டன் அரிசிக்கான டெண்டர் நாளை மறுநாளும் துவங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்த மாதம் முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ கோதுமை வழங்குவதற்கான பணிகளும்
வேகமாக நடந்து வருவதாக கான்பேட் அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் ரூபாய் 100 கோடிக்கு மேல் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் கோவையை சேர்ந்த முக்கிய நபரை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்தவர் அசோகன். BSNL நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இவரை 2023 தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இதை நம்பி அசோகன் ஆஷ்பே என்ற இணையதளம் மூலம் ரூபாய் 98 லட்சம் முதலீடு செய்தார். அதன் மூலம் கிடைத்த ரூபாய் 2.5 கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சியை விற்று தனது வங்கி கணக்குக்கு பணமாக மாற்ற முயன்றபோது இணையதள பக்கம் முடக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அசோகன் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் புதுச்சேரியை சேர்ந்த 9 பேர் ரூபாய் 2.50 கோடி இழந்துள்ளதும் நாடு முழுவதும் ரூபாய் 100 கோடிக்கு மேல் வசூலித்து மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர்கள் கீர்த்தி தியாகராஜன் தலைமையிலான போலீசார் கோவையை சேர்ந்த நிதிஷ்குமார், ஜெயின், அரவிந்த் குமார், ஆஷ்பே என்ற இணையதளத்தை உருவாக்கிய தாமோதரன், வழக்கின் முக்கிய நபரான பாபு என்கிற சையத் உஸ்மான் ஆகியோரை கைது செய்தனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான கோவை சாய்பாபா காலனியை சேர்ந்த தொழிலதிபர் இம்ரான் பாஷா என்பவரை போலீசார் பெங்களூரில் கைது செய்தனர். பின்னர் அவரை நேற்று புதுச்சேரியில் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலே முதல் முறையாக புதுச்சேரியில் சைபர் பீட் அதிகாரிகள் வாட்ஸ்அப் குழு உருவாக்க சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இணையவழி மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் குற்ற சம்பவங்கள் குறைந்ததாக தெரியவில்லை. இந்நிலையில் இந்தியாவிலே முதல் முறையாக புதுச்சேரி போலீஸ் உயர் அதிகாரிகள் அனுமதியுடன் சைபர் பீட் அதிகாரிகள் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழு தொகுதி வாரியாக துவங்க புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த குழுவில் சிறப்பு பிரிவு போலீசார், உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் இணைக்கப்பட உள்ளனர். இந்த வாட்ஸ்அப் குழு மூலம் சைபர் கிரைம் பற்றி விழிப்புணர்வு மற்றும் குற்ற தடுப்பு குறித்தும் 1930 அழைப்பு, சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்கள் 1930 அழைப்பு, சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்கள், கேள்விகள் போன்றவைகளை பொதுமக்கள் உடனடியாக தெரிவித்துக் கொள்வதும் அவர்களின் கருத்துக்களை பகிர்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வாட்ஸ்அப் குழுவில் கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், தனியார் மற்றும் பல்வேறு அரசு நிறுவன ஊழியர்களும் சேர்க்கப்பட உள்ளதால் அவர்கள் உதவியுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் தெரிவிக்கும் புகார் மீது உடனடி தீர்வு காணப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தொடக்கப்பள்ளி மாணவர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் துணை இயக்குநர் சாந்தி அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் அவர்களுக்கு கற்றுத்தரும் ஆசிரியர்களின் விவரங்களை அறிய வேண்டியுள்ளது. எனவே அவர்கள் குறித்த விவரங்களை வருகிற 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். அதில் பள்ளியின் பெயர், வகுப்பு வாரியாகவும் மொத்தமாகவும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை, வகுப்புகளில் எத்தனை பிரிவுகள் உள்ளன, பணிபுரியும் ஆசிரியர்கள், ஆசிரியர் பணி காலியிடங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 1457 வழக்குகள் முடிக்கப்பட்டு 14,54,87,707 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயல் தலைவரான உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் உத்தரவின் பேரில் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவரான சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி, காரைக்கால், ஏனா மற்றும் மாகி நீதிமன்ற வளாகங்களில் நேற்று தேசிய மக்கள் நீதிமன்றம் நடந்தது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 13 அமர்வுகளும், சட்டப்பணிகள் ஆணையத்தில் ஒரு அமர்வும் நடந்தது. இதனை தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் உறுப்பினர் செயலர் அம்பிகா மேற்பார்வையிட்டனர். காரைக்காலில் 5 அமர்வுகளும், மாகி, ஏனாமில் தலா ஒரு அமர்வு என மொத்தம் 22 அமர்வுகள் செயல்பட்டது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் 6209 எடுத்துக் கொள்ளப்பட்டு 1457 வழக்குகள் முடிக்கப்பட்டு 14,54,87,707 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. இவற்றில் நீதிமன்ற நிலுவையில் இருந்த 1368 வழக்குகள் முடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆர்கானிக் காய்கறி உற்பத்தி அதிகரிக்க 5000 வீடுகளுக்கு மொட்டை மாடி தோட்டம் அமைக்க உபகரணங்கள் வழங்கும் பணியை புதுச்சேரி வேளாண் துறை துவங்குகிறது.
புதுச்சேரி வேளாண் துறை தோட்டக்கலை பிரிவு சார்பில் 5000 வீடுகளில் மொட்டை மாடி தோட்டம் அமைக்க தேவையான உபகரணங்களை வழங்க உள்ளது. இதில் முதற்கட்டமாக புதுச்சேரி முழுவதும் உள்ள 4 தெருக்களை சேர்ந்த 20 வீடுகளின் நபர்களை ஒரு குழுவாக ஏற்படுத்தி மொத்தம் 150 குழுவை சேர்ந்த 3000 பேருக்கு 100% மானியத்தில் தலா ரூபாய் 5000 மதிப்புள்ள உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளது. இதில் 10 விதமான காய்கறி விதைகள், 20 செடி வளர்ப்பு பைகள், நாற்று வளர்ப்பு ட்ரே, 100 கிலோ எரு கலந்த மண், மண்புழு உரம், நீர் தெளிப்பான், அதற்கு தேவையான பிளாஸ்டிக் பைப், 20 சதுர அடி ஷேடோ நெட், கத்தரி, கடப்பாறை, மண்வெட்டி ஆகியவை உட்பட 28 உபகரண பொருட்கள் வழங்கப்படுகிறது. மேலும் குழுவை சேராத தனி நபர்களுக்கு இந்த உபகரண பொருட்கள் 750 ரூபாய் மானிய விலையில் 2000 பேருக்கு கூடுதலாக வழங்கப்பட உள்ளது. உபகரணங்கள் வழங்கும் பணி நாளை முதல் துவங்கும் என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் நீட் நுழைவுத் தேர்வு எழுதிய 5149 மாணவர்களில் 2639 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர் பிரசாந்த் 99.99% பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். MBBS உள்ளிட்ட இளங்கலை மருத்துவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய படிப்புகளில் சேர்ப்பதற்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 4ஆம் தேதி நாடு முழுவதும் 5453 மையங்களில் நடந்தது. மொத்தம் 22.7 லட்சம் மாணவர்கள் எழுதினர். புதுச்சேரியில் 8 மையங்கள், காரைக்காலில் 2, மாகி மற்றும் ஏனாமில் தலா 1 என மொத்தம் 10 மையங்களில் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த 5266 மாணவர்களில் 5149 பேர் மட்டுமே தேர்வு எழுதினர். இத்தேர்வின் முடிவு நேற்று வெளியானது. அதில் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு எழுதியவர்களில் 2639 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 51.25 ஆகும். கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த நீட் நுழைவுத் தேர்வினை எழுத விண்ணப்பித்திருந்த 6318 பேரில் 3439 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். மாநிலம் அளவில் முதலிடம் பிடித்தவர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் புதுச்சேரி மாநில அளவில் ஆதித்யா வித்யாசம் பள்ளி மாணவர் பிரசாந்த் 99.99% மதிப்புடன் முதலிடம் பிடித்துள்ளார். இவர் அகில இந்திய அளவில் 127வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வில் புதுச்சேரி மாநிலத்தில் 54.34% தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு 51.25% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 3.09% தேர்ச்சி குறைந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.